ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு vlog பார்க்கலாம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தர்மமால் தான் கிளம்புறோம். எதுக்காகனா குட்டனுக்கு பர்த்டே வருது, கம்மிங் June 13. ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறது தான் அந்த ஷாப்பிங் vlog பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பாப்பா பர்த்டே இப்போ May 18 தான் முடிஞ்சிச்சு. அந்த டைமில் வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால பர்த்டே வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பர்த்டே சிம்பிளாக முடித்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷாப்பிங் vlog பார்க்கலாம். குட்டு பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் நீங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஹாய். ஓகே, உள்ள வெளிய போடுறது மாமா. குட்டுமா பிள்ளை பர்த்டே வருதுல்ல, பர்த்டே என்ன கிஃப்ட் வேணும் முன்ன? ஓகே கிச்சன் செட் கிச்சன் செட்டா? கிச்சன் செட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க? சமையல் பண்ணுவேன். சமையல் பண்ணி யாருக்கு கொடுப்பீங்க? உங்களுக்கு கணக்கு அப்போ அம்மா வீட்டில் சமைக்க வேண்டாமா? சமைக்கணும். அப்போ அம்மா ஏன் ரெஸ்டா? ஆ வேறு எதுவும் வேண்டாமா? காரு, பஸ்ஸு, டாய்? வேண்டாம். ஒன்லி குக்கிங்? எஸ். டல்மாமாவில் இருக்க ரெட் டேக் தான் போயிருந்தோம். ஆல்ரெடி இந்த ரெட் டேக்கில் பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் வந்து குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டைம் குட்டனுக்குமே பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரெட் டேக் தான் வந்திருந்தோம். என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் வந்தோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து டாய் செக்ஷனை பார்த்ததுமே டாய்ஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக, ட்ரெஸ் வேண்டாம் எனக்கு டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படியும் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு. சரி ஓகே ஏதாவது ஒரு டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ரேஸ் கார் வாங்கியிருந்தான். வாங்கினதுமே சார் ரொம்ப குவைட்டாக அதே கையிலேயே வச்சுட்டு இருந்தான். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த ட்ரெஸ்ஸாவது எடுங்க, எதுவாவது எடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தான். இப்போல்லாம் குட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட் போடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்றான். ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட்டுமே எடுத்துட்டோம். ஒயிட் கலரில் ஷர்ட்டும் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஜீன் மாதிரியும் பேண்ட் எடுத்திருந்தோம். டாய்ஸில் தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தானே தவிர ட்ரெஸ் வந்து போட்டு பார்க்குறதுக்கு அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அவனுக்கு செட்டாக இருந்துச்சு. நிஜமாக இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்க. அதுவும் பர்த்டே வரதுனால கேர்ள் பேபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது, போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆர்வமாக இருப்பா. இவன் எனக்கு போடாதீங்க போதும் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஓகே ஓகே அவனோட ஃபேஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இரிட்டேஷனாக அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே கலட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே செட் ஆயிடுச்சு. இனி அதுக்கு மேட்சிங் அவனுக்கு ஒரு ஷூவுமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஷூ கலெக்ஷனுமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டே டாய்ஸ் வாங்கி கொடுத்தனால ரொம்ப குவைட்டாக இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஷூ எதுவுமே போட்டு பார்க்குறதுக்கு அவன் அலோவ் பண்ணவே இல்லை. போகலாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தான். ஏன்னா வீட்டுக்கு போய் அதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். நைட் ஆனதுனால அங்கேயே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கேஎஃப்சி இருந்தனால சாப்பிட்டுட்டு அதுக்கு ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா பப்பி இருக்குது. அதுக்கு மேலே இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரு 4-5 ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஓரியோ அந்த இதில் வந்து டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒக்கினோவா அது ஃபஸ்ட் ஒன் இருந்தது, அந்த ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அது ஒன் டைம் வாங்கி சாப்பிட்டாலே அது திரும்ப திரும்ப அந்த ஷாப் பக்கத்துலேயே போனதுமே பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட தோணிகிட்டே இருந்துச்சு. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அந்த பபிள் டீக்குள்ளே கீழே வந்து அந்த ஜவ்வரிசி மாதிரி நல்லா பால் மாதிரி உருண்டையாக இருக்கும். அது அப்படியே இந்த ஜவ்வரிசி எப்படி இருக்குமோ அதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. அதுவும் குக் பண்ணிட்டே இருந்தாங்க. அது பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. அந்த நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து ஒக்கினோவா தான். அது வந்து
கிடச்சிச்சு. அது வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது அப்பப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து அந்த பால் மாதிரி இருக்கும்ல, அது வந்து இடையில சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த பபிள் டீ வந்து குடிச்சிருக்கீங்களா சொல்லுங்கள். அதில் என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் ஷாப்பிங் vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பர்த்டே வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.